அதைவிட சிறப்பு என்ன தெரியுமா? ரிஷப வாகனத்திலே வரக்கூடிய பெருமானை உனக்கு ரிஷப வாகனத்தை விட வெள்ளை குதிரை வாகனம் அழகாயிருக்கும் என்று குதிரையிலே வரச் செய்தார்களே, அது மதுரைக்காரர்களுக்கு பெருமை. பெருமான் இன்னைக்கு இங்க குதிரை வாகனத்துல வருவார், வெள்ள குதிரைகளை வர்றாராம். யாரு? சிவபெருமான் கம்பீரமா வர்றார். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய ஜன்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய். எல்லாரையும் பைத்தியமாக்கிவிட்டா சார் இந்த சிவபெருமான். பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. சிவபெருமான் குதிரை வாகனத்தில் வரல, குதிரையிலேயே வர்றார். இப்ப நாமெல்லாம் பார்க்கிறோம் மதுரை எப்போ? கிட்டத்தட்ட 1800 வருஷத்துக்கு முன்னால